போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதனை உன்னால் செய்யவும் முடியும். இந்த சென்டென்ஸை ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். வால்ட் டிஸ்னி சொன்ன கோட், ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதனை உன்னால் செய்யவும் முடியும். எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை, உங்கள் கனவில் நீங்கள் டெய்லி நினைக்கக்கூடிய விஷயத்தை உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும். ஸோ உங்களுடைய ட்ரீம் என்ன? நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய எண்ணம் என்ன? ஸோ அது கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சாதித்த எல்லாருமே அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கனவு. நீங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ட்ரீம். ஸோ எக்ஸாமுக்கு நான் படிக்கணும் அப்படின்னு முதல்ல நினச்சிருப்பீங்க. அதனால தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் வந்துருக்கணும். ஸோ அவங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாமுக்கு படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணுறேன், எக்ஸாம் வந்தால் போய் எழுதிக்கிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணவே மாட்டாங்க. யாரெல்லாம் தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய இலக்குக்கு கனவு மட்டும் காணாமல் அந்த கனவுல என்னென்ன நினைக்கிறோமோ தினசரி, வாரம் ஒரு டைம், மாதம் ஒரு டைம் அப்படி கிடையாது, டெய்லி உங்களுடைய கனவு என்னவோ அதுக்காக நீங்கள் உழைக்கணும். எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒவ்வொரு கனவு வரும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான கனவுகளும் வரும். நான் வந்து குரூப் 4ல் ஒரு ஆஃபீஸர் ஆகணும், இல்லை குரூப் 2ல் ஒரு ஆஃபீஸர் ஆகணும், எஸ்ஐ ஆகணும் அப்படின்ற கனவு உங்களுக்கு மட்டும்தான் வருமா? இல்லை, எல்லாத்துக்குமே வரும். எத்தனை பேர் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எத்தனை பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும், டிஎன்பிஎஸ்சி ஜாப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் குரூப் 4 ஆஃபீஸர், குரூப் 2, குரூப் TA, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங் நான் போகணும், இல்லை எஸ்ஐக்கு போகணும், இல்லை ஆர்ஆர்பிக்கு போகணும், இல்லை பேங்கிங் போகணும், இந்த மாதிரி ஒரு கனவு கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களை மாதிரியே கனவு காணக்கூடியவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வெறும் கனவோடையே நிற்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குரிய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த 15 லட்சம் பேர். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரீம் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் வெற்றி பெறாங்க? போஸ்டிங் வரக்கூடிய அந்த 7000, 8000. ஸோ அவங்களாம் என்ன பண்ணாங்க? டெய்லியும் அவங்களுடைய கனவை நோக்கி ஓடுறாங்க. அவங்க கனவுக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலைகளை செய்கிறாங்க. மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறாங்க. நான் உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் டெய்லி ஒரு 10 பேஜ் படிக்கிறேன் அப்படின்றாரு. இன்னொருத்தர் சார் நான் டெய்லி 20 பேஜ் படிக்கிறேன் அப்படின்றாரு. இன்னொருத்தர் டெய்லி நான் 40 பேஜ் படிக்கிறேன்றாரு. ஒருத்தர் டெய்லி ஒரு பேஜ் தான் சார் என்னால் படிக்க முடியுது, நான் வேலைக்கு போகிறேன், நான் இல்லத்தரசியாக இருக்கேன், என்னால் ஒரு 5 பேஜ் தான் படிக்க முடியுது, எனக்கு டைம் இல்லை அப்படின்றாங்க. பட் நான் குரூப் 4ல் ஒரு போஸ்டிங் வாங்கணும், இல்லை குரூப் 2, குரூப் Aல ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே கனவு இருக்குது, எல்லாருக்குமே ஆசைகள் இருக்குது. ஆனால் யார் அதுக்காக நிஜமாக உழைக்கிறாங்க, அதுக்கான நேரத்தை செலவிடுறாங்க? உங்களுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அது எல்லாமே செகண்டரியாக வச்சுட்டு இந்த எக்ஸாமுக்கு நான் படிக்கணும் அப்படின்றத நீங்கள் பிரைமரியாக வச்சு படித்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் கூட போட்டி போடக்கூடியவங்க நிறைய பேர். உங்களாலையும் படிக்க முடியும், உங்களாலையும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களை தாண்டி இன்னும் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ போட்டி போட்டு தான் இங்கே படிக்கிறாங்க நிறைய பேர். எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுக்கு தான் படிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம், ஸ்கூல் லெவல் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு படிச்சுட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போகிறது கிடையாது. இது ஒரு காலேஜ் எக்ஸாம் மாதிரி பாஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு கிடையாது. ஸோ யார் டாப் ரேங்க் வாங்குறாங்களோ, யார் கம்யூனிட்டியில் டாப் ரேங்க் வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, அவங்க தான் வேலை வாங்க போகிறாங்க. முன்னையே சொன்ன மாதிரி கனவு உங்களால் காண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கனவை உங்களால் செயல்படுத்த முடியும், அதில் வெற்றி பெறவும் முடியும். ஆனால் அதற்கான வேலைகளை வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை, வருஷம் ஒரு முறை பண்ணாமல் டெய்லி ஒரு 4 மணி நேரம் நான் என் கனவுக்காக உழைப்பேன் அப்படின்னு உழைச்சினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். தினசரி படிங்க படிங்க படிங்க. ஸோ உங்கள் கூட போட்டி போகிறவங்க நிறைய பேர். ஸோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சார், அந்த பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் யாரும் காது கொடுத்து கேட்க போகிறதில்ல. உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் சால்வ் பண்ணணும், நீங்கள் தான் படிக்கணும். உங்களுடைய கனவில் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையணும், இல்லை நிஜத்தில் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையணும் அப்படின்னா நீங்கள் தான் வேலை செய்யணும். நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். எல்லாருமே வழிகாட்டுவாங்க, உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க. உங்களுக்கு உடம்பு சரியா அம்மா காஃபி வச்சு தருவாங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்கா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சப்போர்ட். உங்களுக்கு கூட நின்று நான் இருக்கேன்ப்பா, நீ பார்த்துக்கோ, நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, உன் பிரச்சனை என்னவோ உனக்கான சொல்யூஷன் நீங்கள் தான் தேடணும், உன்னுடைய எல்லைக்கு நீ தான் ஓடணும் அப்படின்வாங்க. மற்றவங்களாம் பக்கபலமாக தான் நிற்பாங்க. நீங்கள் தான் வந்து படித்து பிரபலமாகணும். ஸோ ரொம்ப முக்கியம், நீங்கள் தான் படிக்கணும், நீங்கள் தான் படிக்கணும், நீங்கள் தான் படிக்கணும். டெய்லி படிங்க, அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லை அப்படின்னா படிக்காமல் விட்டீங்க அப்படின்னா 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் இந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். நல்லா யோசிச்சுக்கோங்க, உங்கள் கனவை உங்களால் கண்டிப்பாக செயல்படுத்த முடியும். நன்றி, வணக்கம்.